வணக்கம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி திருமந்திர தொடரை நிகழ்த்தி வருகிறேன். அதில் வேத சிறப்பினை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். வேத சிறப்பு சம்பந்தமாக திருமூல தெய்வம் அருளிய பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 6வது பாடல், அந்த அற்புதமான பாடல். பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் மாறாத அவனியில் மாட்டாதார் மேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழுற்றவாறே. கடைசி வரியில அந்த வேதத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களுக்கு இடர் வரும் என்று சொல்கிறார். ஈட்டும் இடம் சென்று இகழுற்றவாறே. பொருளீட்டுவதற்காக வேதங்களை பயன்படுத்துபவர்கள் செல்வந்தர்களுக்காக அவர்களுடைய விருப்பத்திற்காக மேட்டு விருப்பார் அவர்களுடைய செல்வந்தர்களுடைய விருப்பத்திற்காக அவர்கள் விரும்புகின்ற யாகங்களையும் வேள்விகளையும் பொருளீட்டுவதற்காக செய்யக்கூடிய வேத விற்பன்னர்கள் இடரில் சென்று மாட்டுவார்கள். அவர்கள் விரதம் இல்லாதவர்கள், வேதத்தின் தன்மையை அறியாதவர்கள். விரதம் என்றால் மேலாண்மை நோன்பு. அப்ப இந்த வேதத்தை பகவானை புகழ்வதற்கும் இறைவனுடைய அருளை எடுத்து இயம்புவதற்கும் இறைவனுடைய அருளை பொதுமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் கொண்டு செல்வதற்கும் பயன்படுத்த வேண்டுமே அன்றி இந்த ரிக்கயஜூர் சாம அதர்வனங்களை கற்றுணர்ந்த சதுர்வேதியானாலும் 3 வேதங்களை கற்றுணர்ந்த திரிவேதியானாலும் 2 வேதங்களை கற்றுணர்ந்த துவேதியானாலும் 1 வேதத்தை கற்றுணர்ந்த வேதியனானாலும் அவர்கள் வேதத்தினுடைய மாண்பினையும் மகிமையையும் போற்றும் வண்ணம் இறைவனுடைய அருளை உலகத்தில் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் கொடுத்து செல்லக்கூடிய பணிகளை செய்ய வேண்டுமே அன்றி செல்வந்தர்களுடைய விருப்பத்திற்காக அவர்களின் பொருட்டு அவர்களினுடைய நன்மைக்காக இந்த யாகங்களையும் வேள்விகளையும் சடங்குகளையும் வேத வழிமுறையின்படி செய்து அவர்களிடமிருந்து பொருள் பெறுவது இடரில் விழுவது மாதிரி ஆகும். இதற்கு ஓமானமாக ஒன்றை சொல்கிறார். பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஈட்டும் இடம் சென்று இகழுற்றவாறே என்று பொருள் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணிக்கு பகவான் அருளால், இறைவன் அருளால், ஆதிசிவன் அருளால் பாடக்கூடிய திறமையும் ஆடக்கூடிய திறமையும் பரதக்கலையில் நுட்பமும் பரதக்கலையினுடைய ஆடல் கலையும் இசைக்கலையும் அவர்களுக்கு தெரிகிறது என்றால் அந்த இசைக்கலையை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? இறைவனுடைய மேலான பெருமைகளையும் இறை தத்துவங்களையும் எல்லோரிடமும் கொண்டு செல்வதற்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாமல் தனக்கு இறைவன் அருளிய ஆடற்கலையையும் பாடற்கலையையும் பொருளீட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் இடரில் மாட்டுவார்கள். அதைப்போல யார் இடரில் மாட்டுவார்கள்? வேத விற்பன்னர்கள், கடவுளின் அருளால் வேத விற்பனராக ஆனவர்கள், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வேத விற்பனர்களாக ஆனவர்கள் அந்த வேதத்தினுடைய நுட்பங்களை ஆன்மீக அன்பர்கள் அறியுமாறு எடுத்து சொல்ல வேண்டுமே அன்றி செல்வந்தர்களுடைய விருப்பத்திற்காக, மேட்டு விருப்பார் விருப்பத்திற்காக, அவர்களுடைய நன்மைக்காக அவர்களிடம் பொருள் பெற்று கொண்டு செய்து வந்தால் அவர்களுக்கு இடர்தான் வரும், இன்பம் வராது,
மேன்மை வராது, இறையருளை பெற முடியாது என்று இந்த பாடலில் சொல்கிறார். நாம் கற்ற கல்வியையும் நாம் கற்ற ஞானத்தையும் இறைவனை புகழ்ந்து பேசுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இறைவனை நாடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதை செல்வமாக்க முயற்சி செய்யக்கூடாது, காசாக்க கூடாது என்பதுதான் இந்த பாடலினுடைய தத்துவம். பாடற்களையும் ஆடற்களையும் பயின்று வந்த அந்த கணிகையர்கள் அதை பக்தி நெறிக்கு பயன்படுத்த வேண்டுமே என்று பொருளீட்டுவதற்கு பயன்படுத்தினால் எப்படி இடரில் சென்று விழுவார்களோ அதே மாதிரி வேதத்தை கற்றுணர்ந்த வேத விற்பனர்கள் அந்த ஆதிசிவனை புகழ்வதற்கும் ஆதிசிவனின் பெருமைகளை ஊர் மக்களிடம் கொண்டு எடுத்துச் செல்வதற்கும் அந்த வேதங்களை தாம் கற்றுணர்ந்த வேதங்களை பயன்படுத்த வேண்டுமே அன்றி செல்வந்தர்களின் விருப்பத்திற்காக யாகங்களையும் வேல்களையும் நடத்தி கொடுத்து அவர்களிடம் பொருள் பெற்று கொள்வது அவர்களை பேரிடரில் ஆழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று திருமூலர் சொல்கிறார். சுருக்கமான பொருள் என்ன? ஞானமும் கல்வியும் நாம் இறைவனுடைய அருளால் நயந்து கிடைக்கப்படுகிறோம். அதை இறைவனுக்கே சமர்ப்பிக்க வேண்டுமே அன்றி அதை பயன்படுத்தி கொண்டு பொருள் ஈட்டக்கூடாது. அதான் இல்ல சாராம்சமானது. பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் மாறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழுற்றவாறே. நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை சைவ சித்தாந்த அன்பர்களுக்கு மேன்மைகள் சைவ நீதி விளங்கும் பொருட்டு இந்த உரையை அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள், உறவினர்களுக்கு பகிருங்கள், குழுக்களுக்கு பகிருங்கள். அனைவரும் சைவ சித்தாந்த கருத்துக்களை அறியுமாறு செய்யுங்கள். திருமந்திர துளியை பருகுமாறு செய்யுங்கள் என்று சொல்லி, வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.